ஜிமிக்கி கம்மல். இது ஒரு காதல் கதை. என்னவளின் காதோடு கவி பாடிய ஜிமிக்கி கம்மலின் ஓசை இதோ என் இதழ் அருகே. ஆம், அவளை நான் முதலில் பார்த்தது என் கல்லூரி இறுதி ஆண்டில்தான். நான் கொஞ்சம் முரடன்தான். அதனால்தான் என் கல்லூரி பெண்களை வம்பிக்கிழுத்து கொண்டிருந்த வேறு சில தடியன்களை நான் அடித்து தோஷம் செய்து கொண்டிருந்த போது ஒருவன் மட்டும் தப்பியோடி முதலாம் ஆண்டு கல்லூரி மாணவி ஒருத்தியின் பின் மறைய முற்பட்ட வேளையில் அவனை அறைய ஓங்கிய என் கையில் அவளின் கன்னம் சிக்கி அதில் எனது விரல் தடங்கள் பதிய அவளின் காதோரம் ஆடிய அந்த ஜிமிக்கி கம்மல் என்னிடம் உரைத்தது நான் அறைந்தது ஒரு பெண்ணை என்று. அன்று என்னை பார்த்து மருண்ட விழியில் வலியும் கண்ணீரோடும் பின்வாங்கியவள்தான். நான் அந்த கல்லூரியில் படித்த இறுதி நாட்கள் வரை ஏனோ என்னை பார்த்தாலே அவளுக்கு ஒரே நடுக்கம்தான். நானாக அவளிடம் வழியச் சென்று மன்னிப்பு கேட்டபோதும் என்னை தவிர்த்து ஓடவே எத்தனித்தாள். அவளின் இந்த மருட்சிதான் என்னை அவளை ரசிக்கத் தூண்டியது. அவள் தோழிகளுடன் அவள் தலையை ஆட்டி கண்கள் விரிய பேசும்போது அவள் விதவிதமாய் அணியும் ஜிமிக்கி ஆடும் அழகைத்தான் நான் ஆர்வமாய் தள்ளி நின்று ரசிப்பேன். கல்லூரி இறுதி நாளன்று ஏனோ அவளிடம் சொல்லிவிட்டு விடைபெற மனம் ஏங்கியது. மனதில் ஏக்கத்தை நிறைவேற்ற அவளை தேடிச் சென்றேன். அப்போதும் அவளிடம் அதே மருண்ட பின்வாங்கல்தான். ஏதோ ஒரு ஊந்துதல் அவளின் கையை பிடித்து இழுத்து என் அருகில் நிறுத்தி, நான் உன்னை ஒன்றும் கடித்து தின்ன மாட்டேன். நான் என்னையோட உன்னை விட்டு பிரிய போகிறேன். அதை உங்ககிட்ட சொல்லி போகிறதுக்கு தான் வந்தேன். இனி நீ பயப்படாமல் இந்த கல்லூரியில் வலம் வரலாம் என்று புன்னகைத்தேன். அவளோ ஏதும் பேசாமல் தன் கையை இவன் எப்போது விடுவான் என்பது போல் என்னை பாவமாக பார்த்தாள். நான் போகட்டுமா என்று கேட்டவுடன் அவள் ஏதும் பேசாமல் தலையை ஆட்டிய போது அவள் காதில் அணிந்திருந்த தங்க ஜிமிக்கியும் சேர்ந்து ஆடிய போது இடது காதில் அணிந்திருந்த ஒற்றை ஜிமிக்கி சுரை கலன்று அவளை அறியாமல் நழுவி விழுந்தது. அதை எடுக்க நான் குனிந்த வேளையில் என் கை விடுபட்ட சந்தோஷத்தில் தப்பி ஓடுவதையே குறிக்கோளாய் எண்ணி ஓட ஆரம்பித்தாள். உனக்கு உன் ஜிமிக்கி வேண்டாமா என்று நான் கேட்டது அவளை திசை திருப்ப நான் கூறும் பொய் என்று நினைத்து நீங்களே வச்சுக்கோங்க என்ற ஒற்றை வாக்கியம் கூறி திரும்பி பார்க்காமலேயே ஓடி அவள் வீடு நோக்கி செல்லும் பேருந்தில் ஏறி மறைந்தாள். அதன் பின் என் வாழ்வில் மேற்படிப்புக்காக வெளிநாடு சென்றேன். அங்கேயே வேலை கிடைத்து செட்டிலாகவும் செய்தேன். நீ போகும் இடமெல்லாம் நானும் வருவேன் என்று என்னுடன் பயணித்தது அந்த ஒற்றை ஜிமிக்கி கம்மல். அப்பப்போது அவள் முகம் நினைவு வந்தாலும் காலப்போக்கில் என்னை விட்டு அவள் நீங்கிவிட்டதாகத்தான் நானும் நினைத்தேன். என் பெற்றோர் தங்கள் கடமையை மறக்காமல் எனக்கு பெண் பார்க்கட்டுமா என்று கேட்ட வேளையில் ஜிமிக்கி கம்மல் அணியும் பெண்ணாக பாருங்கள் என்று கூறியபோதுதான் நான் உணர்ந்தேன் அவள் மீதான என் காதலை. திடீரென ஒரு நாள் என் பெற்றோரிடமிருந்து ஒரு மெயில். நீ கேட்ட ஜிமிக்கி கம்மல் பொண்ணு போட்டோவை அனுப்பி வச்சிருக்கோம், உனக்கு பிடிச்சிருந்தா உடனே திருமணம் வச்சிடலாம் என்ற அழைப்புடன் கூடிய ஒரு புகைப்படம். அதில் என்னவளே தான். ஆனால் அந்த மருண்ட பார்வை தொலைந்து கம்பீர நேர்கொண்ட பார்வையும் பின்னல் கூந்தல் மறைந்து ஸ்டைலாக காது மறைத்து விரிந்த கூந்தலுக்கு நடுவே எட்டி பார்த்தது வெள்ளியால் செய்தது போன்ற ஒரு ஜிமிக்கி கம்மல். பார்த்த நிமிடமே மெயில் அனுப்பினேன், பொண்ணுக்கு சம்மதமா என்று. அவர்கள் பக்கம் டபுள் ஓகே என்று உடனே பதில். அப்புறம் என்ன, வழக்கம் போல் ஊர் அறிய வெகு விமர்சையாக அடுத்த சுப முகூர்த்த வேலையிலேயே திருமணம்தான். ஆனாலும் திருமணம் மற்றும் சடங்கு சம்பிரதாய முறைகள் முடிந்து இதோ எங்கள் முதலிரவும் வந்துவிட்டது. இப்போது வரை அவள் என்னிடம் எதுவும் பேசவில்லை, நானும் பேச முயற்சிக்கவில்லை. இப்போது இந்த அறையில் தனிமையில் என்னிடம் எப்படி பேசுவாளோ என்ற ஏக்கத்தில் காத்திருந்த என்னை ஏமாற்றாமல் வந்து சேர்ந்தாள் என்னவள். அறையில் நிசப்தத்தை கலைக்க எண்ணி நானே பேசினால் நீ ஓடிட மாட்டியே என்று கேட்டவுடன், இப்போ யார் ஓடுனது, நானா நீங்களா? கடல் கடந்து ஓடிப்போன உங்களை தேடி கண்டுபிடிக்க நான் பட்ட பாடு இருக்கே. அப்பப்பா என்று சிரித்தபடி அவள் விவரிக்க ஆரம்பித்தாள். உங்களை பிரிந்து வீட்டுக்கு போய் இரவு படுக்கும்போது தான் என் ஒரு காதலை ஜிமிக்கி இல்லாததை உணர்ந்தேன். அடுத்து வந்த நாட்களில் உங்கள் பிரிவு என்னை மிகவும் பாதித்தது. உங்களை பற்றி விசாரிக்கவும் அச்சம். நீங்கள் எப்படியும் என்னை தேடி வருவீர்கள் என்று நம்பினேன். ஆனால் நீங்கள் வரவே இல்லை. அது எனக்குள் மிகவும் ஏமாற்றம்தான். என் திருமண பேச்சை வீட்டில் ஆரம்பித்தவுடன் தங்களை பற்றி என் தந்தையிடம் கூறினேன். அவர்தான் தங்களை பற்றி விசாரித்து திருமணத்தையும் நடத்தி முடித்து இதோ இப்போது தங்களுடன் நான். அடிப்பாவி, ஊமை மாதிரி இருந்துக்கிட்டு இவ்வளோ வேலை பார்த்துருக்கியா நீ என்று செல்லமாக இறுக்கி அணைத்த என் அணைப்பில் கட்டுண்டது என் இதழோடு கதை பேசியது என்னவளின் காதோர ஜிமிக்கி கம்மல்.